ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இவ தான் குட்டி. எல்லாருக்கும் பேர் குட்டி குட்டின்னே இருக்குன்னு குட்டின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் அதே பேர் ஆயிடுச்சு. அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேர் இதெல்லாம். அப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சிருந்து பாருங்கள். இப்போது இவளுக்கு இப்படி தான் உடம்பு சரியில்லாத ஆயிட்டுச்சுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த புள்ளிக்கு பார்த்திங்கன்னா கெனன் டிஸ்டெம்பர்ன்ற ஒரு வைரஸ் தான் வந்திருக்கு. எனக்கு இந்த வைரஸ் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கல. அப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் ஒரு 3 வாட்டி இப்போது கூட்டுன்னு போனோம் இவ்வளோ ட்ரிப்ஸ் போடுறதுக்கு. ஏன்னா சாப்பாடெல்லாம் விட்டுட்டு இருந்தாயோ, எதுவுமே சாப்பிட்னு இருக்கல. ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் எங்களுக்கு தெரிஞ்சு 10 நாள் ஆச்சு. இதோட சிம்டம்னு பார்த்திங்கன்னா கண்ணில் ஒரு மாதிரி நம்மளுக்கு எப்படி தூங்கி எழுந்தா கண்ணில் ஒரு கீச் மாதிரி வருமோ அந்த மாதிரி ஆடுறது. அப்புறமா வாயிலேருந்து நுரை வருது. அப்புறம் கால் இந்த பாதம் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிட்டு வெடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் இதோட சிம்டமாக. எனக்கு தெரியாது. நானும் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். அப்புறம் டாக்டரும் சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டபோது டாக்டர் சொன்னாங்க, இது கெனன் டிஸ்டெம்பர்ன்ற வைரஸ்ஸு, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் 2 வாட்டி போனபோது காமிச்சிட்டு வந்தோம். ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு மெடிசன் எல்லாம் வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன் தர வச்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மெடிசன் மும்பையில் எங்கேயோ கிடைக்குதான். அது டாக்டருக்கும் எந்த மெடிசன்னு தெரியாது. அது யாரும் தர வைக்கிறேன்னு சொன்னபோது அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி தர வச்சு தரேன்னு சொல்லி நாங்களும் சரி சார் அது பரவாயில்ல, இது நல்லா ஆனால் போதும், தர வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா இறந்துட்டா. நேற்று இறந்துட்டா. காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். அங்கே பார்த்திங்களா பார்த்த பேர் இறந்துட்டா. பாருங்க, இப்படி தான் இருந்தா. இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறத விட அவன் கடவுள்கிட்ட போய் சேர்றது தான் நல்லதுன்னு நானும் நினச்சேன். இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் சாப்பிட்டோம், எவ்வளோ நோவு சாப்பிட்ருக்கோம். இந்த புள்ள நேற்று நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அவளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு ஏன்னா வாய் இல்லை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. நம்மளால் எவ்வளோ முடியும் நம்மளோ அதுவும் பார்த்தோம். ஆனால் என்னென்னா நேற்று நைட்டு ஃபுல்லு தூங்கலாவோ. காலையில் கொஞ்சம் தண்ணி குடித்தா. அதுக்கப்புறம் பார்த்தா இதாயிட்டாவோ. இந்த வைரஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்து எந்த இதுவும் இல்லைன்றாங்க. அது இம்யூனிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க அதுலேருந்து ஃபேஸ் பண்ணி வந்துடுறாங்க, ரிகவர் ஆகி கொஞ்சம் நாயங்க சொல்கிறாங்க. இவளு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்தா. ஏன்னா இவளுக்குன்னு எவ்வளோ பிரச்சனைங்க தெரியுமா? இவளுக்குன்னு பார்வை நாங்கள் காப்பாற்றினது பார்வை வைரஸ் வந்தபோது தான் இவளை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிட்டேன்னு போய் காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் இவங்க 4 பேரில் இப்போ இவளும் இறந்துட்டா. 2 பேர் 4 வருஷம் முன்னாடியே இறந்துட்டாங்க பார்வை வைரஸை பற்றி. அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இவளையும் பெரிய குட்டியை 2 பேரும் காப்பாற்றி நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் இவ ஒரு தண்ணி கிணத்துல உழுதுட்டு இருந்தா. ஒரு நாள் ஃபுல்லு உழுது பாவம். ஒரு நைட்டெல்லாம் அதில் இருந்திருக்கா. மறுநாள் போய் நாங்கள் எங்கே எல்லாம் தேடி எல்லா இடத்துல தேட பெருத்தா பார்த்தாக்கா தண்ணியில் உழுதுட்டு இருந்தா. அது 2வது பெருவி உழுது. இது 3வது இதாகி 3வது எங்களால் காப்பாற்ற முடியல. இன்றைக்கி இல்லை. இது பாருங்கள், எங்களால் முடிஞ்சிருந்து நாங்கள் இவளுக்கு இது பண்ணுறோம். அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் பண்ணி இந்த பள்ளம் பண்ணி இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே நாங்கள் கொஞ்சம் தெரியாமல் தான் பண்ணணும். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துல இருக்கோம். நாங்கள் எங்களை இருங்கோன்னா இருக்கணும், போங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பாத்திரத்தை தூக்கிட்டு நாங்கள் போயிட்டே தான் இருக்கணும். நாங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இடத்துல தான். கடவுள் இவங்களுக்காக ஏதாவது ஒரு இது எனக்கு பண்ணார்னா நான் இந்த பிள்ளைங்களுக்காக உதவி பண்ணுறது நான் எப்போவும் நிறுத்த மாட்டேன். தயவுசெய்து நீங்களும் பார்த்திங்கன்னா யாராவது ஹாஸ்பிட்டல் கிட்டேட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது சாப்பாடு போடுங்க. பாவம் பாருங்கள், அவங்களதுன்ற லைஃப் கொஞ்ச நாள் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர். அப்போ நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வைரஸ் என்னான்னு சொல்லிட்டு இதோட சிம்டம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது காப்பாற்றுற சான்ஸே இல்லை. ஏன்னா நாள் ஆக 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 இவங்க பாடியோட இது மாறிட்டே இருக்கும். பாவம் ரொம்ப கஷ்டம் அனுபவிக்குவாங்க இவங்களும். அதனால் யார்கிட்ட இருக்குதோ ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளே தான் வேக்சின் கிடைக்கும். யார்கிட்ட இருக்கோ அவங்க ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டுக்கோங்க இந்த வைரஸ் பற்றி. ஏன்னா தெரியுறதில்ல நம்மளுக்கு. அந்த வைரஸ் பேர் நம்ம அப்போ வேக்சின் போட்டால் ரியாக்ஷன் ஆகிடுமா அந்த வேக்சின் போடும்போது. அதனால் ஃபஸ்ட்டே போட்டுவிடுங்க. ஒரு 1000 ரூபாய் தானே
நம்ம 1000 ரூபாய்க்கு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் வைரஸ் வந்துட்டு பிறகு நம்ம செலவு பண்ணுற காசு பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாவோட அதிகமாக தான் இருக்கும். அதனால் யோசிக்காதீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி போட்டுடுங்க யார்கிட்ட இருக்குதோ. ஏன்னா எனக்கும் இந்த வைரஸ் பற்றி தெரியாது. அந்த தெரியாதனால தான் இந்த ப்ரௌனின்றவோ இறந்துட்டா எங்கள் வீட்டில். ஏன்னா அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு நாய் இருந்தது. அதை பற்றி எங்களுக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போ நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் திரிஞ்சோம். அதனால் சொல்கிறேன் நான். தயவுசெய்து யாராவது தெரிஞ்சிருந்தால் பார்த்து இந்த வீடியோ புரிஞ்சு